நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 2.9ல் இருக்கக்கூடிய ஃபிஃப்த்து சம் தான் பார்க்க போகிறேன். இந்த சம் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் 2025 கரெக்ட் தான். ஓகேங்க, 2025 அண்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n. ஓகேங்களா, ஸோ என்ன மேலே சொன்ன அதே தான், சம் ஆஃப் த கியூப் அதே தான், ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர், ஸோ அதே n நேச்சுரல் நம்பர் தான். பட் n கூட என்னன்னு தெரியாது. ஆனால் டோட்டல் வந்து இங்கே 14,400, இங்கே 20,025. என்ன கேட்டிருக்கான், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n. ஸோ மேலே செஞ்ச அதே மெத்தடு தான் இங்கேயும் செய்ய போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே கீழே எழுதிக்கிறேன். ஃபிஃப்த்து சம்மு, சம் ஆஃப் தி n நேச்சுரல் நம்பர் அப் டு n கியூப் ஈக்குவல் டு 2025 கொடுத்துட்டான். ஓகேவா, ஸோ அவன் என்ன கேட்டிருக்கான், n தான் கேட்டிருக்கான். n ஈக்குவல் டு n அப்படின்னு. ஸோ நேச்சுரல் நம்பரோட கியூபு சம்மேஷன் போட்டோம் அப்படின்னா எஸ்என் கியூபுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கான், 2025. ஓகேங்களா, ஸோ அப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஸ்கொயர் ரூட், டேக் த ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு அப்படின்றப்ப n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2025. கரெக்ட், அந்த ஸ்கொயரை இந்த பக்கம் கட் பண்ணேன்னா இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் போடணும்னு அர்த்தம். இல்லாட்டி ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுப்போம், ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். ஸோ எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இப்போ 2025 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு சம்மு நம்ம போட்டிருக்கோம் 45 ஸ்கொயர் அப்படின்றது. ஸோ 45 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா எங்கே இடம் தெரியல. ஓகே, இந்த இடத்துல போடுறேன். ஸோ 45 இன்ட்டு 45 அப்படின்னு போட்டோம்னாலே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் என்னது, 5 5s are 25 அப்படின்னு எழுத சொன்னேன். நெக்ஸ்ட்டு 4ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணாமல் 4 இன்ட்டு 5 அப்படின்னு மல்டிப்ளை பண்ண சொன்னேன், 20ன்னு வரும். ஸோ 45 இன்ட்டு 45 தான் இந்த 2025 அப்படின்றது. ஸோ அப்போ இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 45. n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 ஈக்குவல் டு 45. அப்போ n இன்ட்டு n ப்ளஸ் 1 ஈக்குவல் டு என்ன வரும், 2 இன்ட்டு 45 90. ஓகேங்களா, ஸோ வழக்கம் போல் n ஸ்கொயர் என்ன உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன், n ஸ்கொயர் ப்ளஸ் n, இந்த 90 இந்த சைடு வரும்போது -90 ஈக்குவல் டு 0. போன சம்மில் பார்த்தா அதே ப்ரொசீஜர் தான். ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் -90, ஆட் பண்ணால் 1. பட் என்ன, 1 வரணும்னா ரெண்டுமே அடுத்தடுத்த நம்பராக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். ஓகேங்களா, ஸோ அப்போ n வந்து ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். என்னென்ன நம்பர் அடுத்தடுத்த நம்பர், இந்த நம்பரை பார்த்தாலே சொல்ல முடியும். 90 அப்படின்னா 9 இன்ட்டு 10, 9 இன்ட்டு 10 தான். ஓகேங்களா, 9 இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணால் 90, பட் வந்து -90 வருது. ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று மைனஸ் இருக்குது, ஆனால் கூட்டும் போது ப்ளஸ் 1 வருது. அப்போ மேக்ஸிமம் பெரிய நம்பராக தான் ப்ளஸில் இருக்கும். ஓகேங்களா, மைனஸ் வந்து 9 சின்ன நம்பரில் இருக்கும். ஸோ அப்போ n ப்ளஸ் 10 n மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து இங்கே செய்கிறேன். n ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0, n மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் அட் டைத்தில் நடக்கும். ஸோ n ஈக்குவல் டு ப்ளஸ் 10 அந்த சைடு வரும்போது -10, n ஈக்குவல் டு -9 அந்த சைடு வரும்போது +9. ஓகேங்களா, ஸோ +9 -10, n எப்போவுமே பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும், நெகட்டிவ் வேல்யூ வர சான்ஸ் இல்லை. ஸோ n ஈக்குவல் டு 9 அப்படின்றது நம்ம ஆன்சராக எழுதலாம். n ஈக்குவல் டு 9. ஓகேங்களா, ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஆன்சர், கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 2.9ல் இருக்கக்கூடிய 6th சம் தான். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ரேகா ஹாஸ் 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் ஆஃப் சைஸ் 10 cm, 11 cm, 12 cm up to 24 cm. ஓகேங்களா, ஸோ 15 ஸ்கொயர் கலர் பேப்பர், இந்த வார்த்தை முக்கியம், இந்த வார்த்தை முக்கியம். ஓகேங்களா, நம்ம 15 n ஈக்குவல் டு 15 கன்ஃபார்மு. ஸ்கொயர் பேப்பர் அப்படின்றப்ப இது வந்து ஒன்று 10 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், 12 ஸ்கொயர் தான் வரும். எதுக்காக அப்படின்னா ஹவு மச் ஏரியா கேன் பி டீகோரேட்டட் வித் தீஸ் கலர் பேப்பர். ஓகேங்களா, ஒன்னொரு கலர் பேப்பரை வச்சு மொத்தத்தையும் சேர்த்து எவ்வளோ ஏரியா நம்ம அதை டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டெக்கரேட்டட். ஓகேங்களா, ஸோ எத்தனை ஏரியா டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்றப்ப இது வந்து இதோட ஏரியா, இதோட ஏரியா, இதோட ஏரியா. ஸோ ஒவ்வொன்றோட ஏரியா, ஒவ்வொரு பேப்பரும் ஸ்கொயர் பேப்பர், அப்போ ஒன்னொன்னோட ஏரியாவை நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா, அது அப்போ ஒன்னொன்னோட ஏரியா அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் பேப்பர் இருக்குது அப்படின்னா இது 2 cm இருக்குன்னா இந்த ஸ்கொயர் பேப்பரோட ஏரியா என்ன கேட்டால் 2 ஸ்கொயர்னு தானே சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஸ்கொயர் பேப்பர் அதோட ஏரியா அப்படின்னா கண்டிப்பாக எல்லா சைடும் ஒன்று தான். ஸோ ஏரியான்றது ஏ ஸ்கொயர் ஃபார்முலா, அப்போ 2 ஸ்கொயர். அப்போ இங்கே 10 cm கொடுத்துருக்காங்க ஒரு கலர் பேப்பருக்கு, ஸ்கொயர் பேப்பர் அப்படின்னா இதோட ஏரியா அளவு 10 ஸ்கொயர்.
இதோட ஏரியா 11 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய கலர் பேப்பரோட ஏரியா 11 ஸ்கொயர். 12 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய கலர் பேப்பரோட ஏரியா 12 ஸ்கொயர். அப் டு 24 அப்படின்றப்ப 24 ஸ்கொயர். அவன் என்ன சொல்லியிருக்கான், ஹவு மச், அப்போ மொத்த ஏரியா எவ்வளோ வரும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சி சொல்லணும். அதுதான் அந்த கொஸ்டின். ஸோ கொடுத்துருக்கிறத நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு பேப்பருக்கு ஏரியா. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 2.9 இருக்கக்கூடிய 7th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ 7th சம் பாருங்கள். ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரீஸ் 2 cube minus 1 cube plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube plus up to n டேர்ம்ஸ் வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் த சீரீஸ். ஓகேங்களா. அடுத்தது 8 டேர்ம்ஸ் வரைக்கும் இந்த சம் ஆஃப் த சீரீஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ n டேர்ம்ஸ் வரைக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதான் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு எழுதியிருக்கேன். 2 cube plus minus 1 cube plus 4 cube minus 3 cube up to எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ப்ராக்கெட்லாம் எடுத்து எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு வெளியில் விட்டுட்டு ப்ராக்கெட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு எழுதுகிறேன். 2 cube minus 1 cube plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube டாட் டாட் டாட். ஓகேங்களா. ஸோ இது எல்லாம் என்னது, n டேர்ம்ஸ் வரைக்கும் சம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன முன்னாடி ஒரு சம்மேஷன் ஆஃப் 1 to n போட்டுக்கணும். ஓகேங்களா. சம்மேஷன் ஆஃப் 1 to n கண்டிப்பாக போட்டுக்கணும். எதுக்காக அப்படின்னா இது ஃபுல்லாக n டேர்ம்ஸ் வரைக்கும். ஸோ சம்மேஷன் ஆஃப் 1 to n ப்ளஸ் டேர்மில் இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்து எழுதுங்க. 2 cube ப்ளஸ் 4 cube ப்ளஸ் 6 cube டாட் டாட் டாட். ஓகேங்களா. இது ஒரு ப்ராக்கெட். அடுத்து மைனஸ் டேர்மெல்லாம் தனியாக எடுத்து எழுதுறேன். ஸோ மைனஸ் வெளியில் போட்டு ப்ராக்கெட்டை போட்டு இந்த 3 தடவை மைனஸ் இருக்கிறதா ஒரே ரோ போட்டதாக அர்த்தம் இதுக்கு. ஸோ அப்போ 1 cube ப்ளஸ் 3 cube தான் போடணும், ப்ளஸ் 5 cube தான் போடணும். ஓகேங்களா. எதுக்காக அப்படின்னா இது எல்லாம் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் எல்லாம் உள்ளே பெருக்கும்போது -1 cube -3 cube -5 cubeன்னு வந்துடும். ஓகேங்களா. இதுக்காக தான் இங்கே வந்து சமேஷன் ஆஃப் 1 to n மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும், மறந்துடக்கூடாது. ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா 2 cube ப்ளஸ் 4 cube ப்ளஸ் 6 cube. ஓகேங்களா. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா, இங்கே ரஃப் ஒர்க்குக்காக தான் எழுதுகிறேன். ஓகேங்களா. 1 cube ப்ளஸ் 2 cube ப்ளஸ் 3 cube டாட் 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 n cube வரைக்கும் இருந்தால் என்ன ஃபார்முலா, n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஆனால் இந்த இடத்துல அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. எதுக்காக அப்படின்னா இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 4 6 ஈவன் நம்பரில் இருக்குது, 1 3 5 ஓட் நம்பரில் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து நார்மல் நேச்சுரல் நம்பர் இருந்தால் தான் இந்த ஃபார்முலா. இந்த மாதிரி ஈவன் நம்பரோ இல்லை ஓட் நம்பரோ இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா கண்டிப்பாக போடக்கூடாது. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 cube ப்ளஸ் 4 cube ப்ளஸ் 6 cube அப் டு n cube. ஸோ ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா 2n ஹோல் கியூப் அப்படின்றது தான் ஃபார்முலா. ஓகேங்களா. 2n ஹோல் கியூப் அப்படின்றது தான் ஃபார்முலா ஈவன் நம்பராக இருந்தால். அப்போ ஓடு நம்பராக இருந்தால் என்ன ஃபார்முலா அப்படின்னா சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் என்ன பண்ணுறேன், 2n ஹோல் கியூப். ஓகேங்களா. 2n கியூப்னு போட்டுறாதீங்க. இந்த கியூப்ன்றது 2க்கும் இருக்குது, n-க்கும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து 2n கியூப் மைனஸ், இப்போ 2ன்றது ஈவன் நம்பர், இதுக்கு பக்கத்தில் ஓட் நம்பர் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், 3ன்னு சொல்லுவோம், இல்லாட்டி 1ன்னு சொல்லுவோமா. ஸோ இந்த 2க்கும் 1க்கு என்ன ரிலேஷன்ஷிப், 2லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 1 வரும். ஓகேங்களா. இது 4னா பக்கத்தில் இருக்க ஓட் நம்பர் அப்படின்னா 4லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் ஓட் நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ அதே கான்செப்ட் தான் 2nன்றது ஈவன் நம்பர்னா 2n மைனஸ் 1 அப்படின்றது ஓட் நம்பர். ஸோ அப்போ 2n மைனஸ் 1 ஹோல் கியூப். ஓகேங்களா. ஸோ அதை தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டேர்முக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டேன், இந்த டேர்முக்கு இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். ஸோ இப்போ இன்னொரு ஃபார்முலா எனக்கு தெரியுது. என்ன அப்படின்னா a கியூப் மைனஸ் b கியூப். இதுக்கான ஃபார்முலாவை பார்க்குறேன். என்ன வரும், a மைனஸ் b ஹோல் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ab a மைனஸ் b. ஸோ இந்த ஃபார்முலா a மைனஸ் b ஹோல் கியூபுக்கான ஃபார்முலா எனக்கு இது மைண்டில் வருது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், 2n ஏவாகவும் 2n மைனஸ் 1 பியாகவும் கன்சிடர் பண்ணால் இந்த ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ணலாமா. ஸோ அப்போ n சம்மேஷன் ஆஃப் 1 to n. ஸோ ஏக்கு பதிலாக 2n மைனஸ் பிக்கு பதிலாக 2n மைனஸ் 1 ஹோல் கியூப். ஓகேங்களா. ப்ளஸ் 3 இன்ட்டு ஏக்கு பதிலாக 2n, பிக்கு பதிலாக 2n மைனஸ் 1 இன்ட்டு 2n மைனஸ் 2n மைனஸ் 1. ஸோ ப்ராக்கெட் எல்லாம் இந்த பின்றது சிங்கிள் டேர்மாக இருந்துச்சுன்னா ப்ராக்கெட் போட தேவையில்லை.
எனக்கு பீன்ற எடுக்கிற இடத்துல 2 டேர்ம் இருக்கிறதுனால நான் ப்ராக்கெட் போட்டு எழுதுகிறேன். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ப்ராக்கெட் போடலை அப்படின்னா நமக்கு தப்பு வர சான்ஸ் இருக்கும் ப்ளஸ்ஸு மைனஸில். அதனால் எப்போவுமே ப்ராக்கெட்டை போட்டு எழுதி பழகுங்க. ஓகேங்களா? ஃபைனலாக ஓப்பன் பண்ணால் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸோ சம்மேஷன் ஆஃப் 1 to n இதை ஃபுல்லாக நான் அப்படியே வெளியில் எடுங்க. 2n மைனஸ் எல்லாம் உள்ள போடுங்க. -2n மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. சாரி இது வந்து இந்த ப்ராக்கெட்டு தான், இதோட க்யூபு ப்ளஸ் 3 2s are 6. ஓகேங்களா? இதையும் மல்டிபிள் பண்ணால் 6. 6 இன்ட்டு 2n 12n. 6 இன்ட்டு -1 -6. ஓகேங்களா? இன்ட்டு 2n இந்த மைனஸ் உள்ள பாருங்க. -2n மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா? ப்ளஸ் 2n மைனஸ் 2n கேன்சல். ப்ளஸ் 2n மைனஸ் 2n கேன்சல். ரிமைனிங் என்ன இருக்குது? 1 க்யூப். ஸோ சம்மேஷன் ஆஃப் 1 க்யூப் 1 to n போட்டுக்கோங்க இன்ட்டு 12n. இங்கேயும் 1 தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ 1 தான் இருக்குது. இப்போ 12n மைனஸ் 6. ஒரு நிமிஷம். ஸோ நம்ம இந்த இடத்துல 2n வரும். சரிங்களா? அதான் வெறும் 2 போடல, 2n. ஏக்கு பதிலாக 2n தானே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 2n 3 இன்ட்டு 2n 6n. ஓகேங்களா? 6n இன்ட்டு 2n என்ன வரும்? 12n ஸ்கொயர். 6n இன்ட்டு -1 6n. ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் கரெக்ட் தான், இது மட்டும்தான் மாறும். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 12n ஸ்கொயர் மைனஸ் 6n இந்த மாதிரி வருமா? இதெல்லாம் கேன்சல் பண்ணால் 1 வரும். 1 இன்ட்டு 12n ஸ்கொயர் n ஸ்கொயர் 1 இன்ட்டு -6n -6n. ஓகேங்களா? ஸோ சம்மேஷன் ஆஃப் 1 க்யூப் ப்ளஸ் 12n ஸ்கொயர் மைனஸ் 6n அப்படின்றத எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டேர்மு சம்மேஷன் ஆஃப் 1 to n அப்படியே உள்ளே பெருக்கி விட்றேன். எல்லாத்துக்கும் காமனாக இருந்ததை தனித்தனியாக போடுறேன். ஸோ மைனஸ் இந்த இடத்துல மைனஸ் 6 இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் 1 to n இன்ட்டு n. ஓகேங்களா? ஸோ நம்பரை முன்னாடி எழுதினாலும் சரி, உள்ளே வச்சுக்கிட்டாலும் சரி, தப்பு கிடையாது. அடுத்த ஸ்டெப்பில் எல்லாத்தையுமே வெளியே தான் எழுத போகிறேன். அதனால் இப்போயே நான் 6 வெளியே எழுதியிருக்கேன். இதில் 12 உள்ளே தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ சம்மேஷன் ஆஃப் 1 to n 1 க்யூப். இந்த 1 க்யூப்னா 1 தான். 1ஓட சம்மேஷன் 1 to nனா n டேர்ம்ஸ் வரைக்கும் வரும். அப்போ n. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா n தான். ஏன்னா 1 to n வரைக்கும் நான் கொடுக்குறேன். ஏன் 1க்கு எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். அப்படின்றப்ப n அப்படியே கொடுக்குறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 12 வெளியில் எடுத்துக்கோங்க. சம்மேஷன் ஆஃப் 1 to n n ஸ்கொயர். ஓகேங்களா? சம்மேஷன் ஆஃப் 1 to n n ஸ்கொயர் -6 எடுத்திருக்கேன். சம்மேஷன் ஆஃப் 1 to n n. ஸோ இப்போ இந்த இடத்துல போட்டு பாருங்கள், இடம் பத்தாது, அதனால் நான் பக்கத்தில் எழுதுகிறேன். n ப்ளஸ் 12 சம்மேஷன் ஆஃப் 1 to n n ஸ்கொயர் அப்படின்றப்ப n ஸ்கொயரை ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஃபார்முலா வரும்? சம்மேஷன் ஆஃப் n ஸ்கொயர் n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 பை 6. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா எனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எனக்கு -6 இன்ட்டு இந்த எண்ணுக்கு என்ன எழுதுவோம்? n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2ன்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 6 வந்து இதுக்குள்ளே காமன் தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 6 1 6 6 2 6 are 12. 1 2 2 3 2s are 6. ஓகேங்களா? ஸோ மீதியை நான் அப்படியே எடுத்து எழுதுகிறேன். n ப்ளஸ் 2 இன்ட்டு n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். 2 இன்ட்டு n 2n 2n இன்ட்டு n ப்ளஸ் 1 மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ 2n ஸ்கொயர் ப்ளஸ் 2n. ஓகேங்களா? ஸோ இந்த 3 டைமே மல்டிப்ளை பண்ணதுக்கு இந்த பக்கம் 2n ப்ளஸ் 1 மைனஸ் 3 இன்ட்டு n இன்ட்டு n 3n ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு n இன்ட்டு 1 மைனஸ் 3n. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்திருக்கு எனக்கு ஃபைனல் டேர்மு. ஸோ இதையும் நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். n ப்ளஸ் 2n ஸ்கொயர் இன்ட்டு 2n 4n க்யூப் 2n ஸ்கொயர் ப்ளஸ் 1 2n ஸ்கொயர் 2n இன்ட்டு 2n 4n ஸ்கொயர் 2n இன்ட்டு 1 2n மைனஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 3n. ஓகேங்களா? ஸோ இப்போ எடுத்து எழுதும்போது பவர் அதிகமான எதெல்லாம் எண்ணுக்கு பவர் அதிகமாக இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுத போகிறோம். ஸோ 4n க்யூப் எடுத்து எழுதிட்டேன். 2n ஸ்கொயர் ப்ளஸ் 4n ஸ்கொயர் 6n ஸ்கொயர் மைனஸ் 3n ஸ்கொயர் என்ன வரும்? ப்ளஸ் 3n ஸ்கொயர் 6n ஸ்கொயர் மைனஸ் 3n ஸ்கொயர் ப்ளஸ் 3n ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ n ஸ்கொயர் அப்படிலாம் முடிச்சிட்டேன். n ப்ளஸ் 2n 3n
3n minus 3n 0 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ எனக்கு கிடச்சிருக்கிறது 4n³ + 3n² அப்படின்றது சம்மேஷன் ஆஃப் த டேர்ம்ஸ். ஓகேங்களா, 1 to nக்கான சம்மேஷன் ஆஃப் த டேர்ம்ஸ். அவன் கொடுத்துருக்க கொஸ்டினுக்கான சம்மேஷன் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதாவது இவ்வளோ நேரம் நம்ம ஒரு நேச்சுரல் நம்பர் அப்படின்னா ஃபார்முலா n × n + 1/2ன்னு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவன் புக்கில் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கான் இல்லையா, ஸோ இதுக்கான ஃபார்முலா அப்படின்றது தான் இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஃபார்முலா கிடையாது, பட் நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம். சம்மேஷன் ஆஃப் 1 to n அந்த மெத்தடில் இருந்துச்சு அப்படின்னா, கொஸ்டின் மெத்தடில் இருந்துச்சுன்னா அதை வந்து இப்படி சிம்பிளிஃபை பண்ணி போடலாம் அப்படின்றது. இதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ இதுலேயே செகண்ட் டிவிஷன் 8 டேர்ம்ஸ் வரைக்கும் கேட்டிருக்கான். அப்போ n = 8 போடலாம். ஓகேங்களா, ஸோ சம்மேஷன் ஆஃப் 1 to 8ன்னு போட்டோம் அப்படின்னா 8 இப்படி போடணும். ஓகேங்களா, 8ன்னு போட்டோம்னா 4 × n-க்கு பதிலாக 8³ + 3 × n-க்கு பதிலாக 8². ஓகேங்களா, ஸோ 8³ 512, 8² 64. 4 × 512 மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது பாருங்கள், 2048. ஓகேங்களா, அதே இது 3 × 64 எடுத்திங்கன்னா 192. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2240. ஓகேங்களா, ஸோ இது என்ன அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் 1 to 8. இன்னொரு தடவை புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு டேர்ம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப் டு 8 டேர்ம் வரைக்கும் கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 2240, 2240 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ கொஸ்டின் கொஞ்சம் பெருசு தான், ஆனால் கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் அழகாக செய்யலாம். இப்போவுமே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் எதுவும் இருந்தால் கண்டிப்பாக பாஸ் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம்.